अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्धवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यन्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे सत्त्वेन यच्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतत्त्वाय गतिरुदाराः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। முதல் அத்தியாயத்தினுடைய முதல் அம்சத்தினுடைய கடைசி அத்தியாயம் 22வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல ஜகத்தினுடைய நிலை, இந்த லோகத்தினுடையதான நிலை, எம்பெருமானே எல்லாம் சர்வ வியாபித்துவம், வேதங்களுக்கு அர்த்தங்களை தெரிவிக்கிறதுக்காக வந்ததுதான் உபபிரம்மணங்கள். அந்த உபபிரம்மணங்கள் கணக்குலதான் புராணங்கள் எல்லாம் சேர்க்கப்படுகின்றன. அந்த புராணங்கள்ல நாத்தி விஸ்தரமாய் நாத்தியந்த சூக்ஷ்மமாய் சொல்ல வேண்டியதான அர்த்தத்தை எந்த விதமானதான குழப்பமும் இல்லாமல் தெளிப்பா நன்னா சொல்லக்கூடியதான ஒரு புராணம் இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணம். புராணங்களுக்கெல்லாம் முதன்மையாக கருதப்படக்கூடியது. அதுல வேதத்தினுடைய அந்தர்பகிஷ்ட தத் சர்வம்ங்கிறதான எந்த ஒரு ஸ்ருதி உண்டோ அந்த ஸ்ருதிகதமான பகவத் வியாபித்துவம், சர்வ வியாபித்துவம், அந்தர்பகிர் வியாபித்துவம் எந்த ஒன்று உண்டோ பெருமாளுக்கு, அதனால அவனுக்கு உபயதாபி நாராயணத்துவம்ங்கிறது என்ன ஒன்று உண்டோ, சர்வ வியாபித்வாதேவ எந்த ஒரு விஷ்ணுத்துவம் உண்டோ, அந்த விஷயங்களை எல்லாம் நன்னா எடுத்து சொல்லணுங்கிறதாக ஆரம்பித்து இந்த அத்தியாயத்துல 22வது அத்தியாயத்துல இந்த லோகத்துல என்னென்ன விதமான உத்கிருஷ்டமானதான மரங்களோ செடிகளோ கொடிகளோ மனுஷர்களோ பிராணிகளோ எது உண்டோ அது எல்லாமே கூட எம்பெருமான் தான்ங்கிறதாக, அதெல்லாம் அவனுடைய விபூதி தான் அப்படின்னு சொல்லி தே சர்வே சர்வபூதஸ்ய விஷ்ணோரம்சசமுத்பவாஹ, இந்த லோகத்துல இருந்தவர்கள், இருக்க போகின்றவர்கள், பர்வதங்கள், விருட்சங்கள், கிரகங்கள், இவைகளிலெல்லாம் என்ன ஒண்ணு உத்கிருஷ்டமானதோ சிறந்ததோ ஆதிபத்தியம் பெற்று இருக்கக்கூடியதோ அது எல்லாமே கூட எம்பெருமான் தான் அப்படிங்கிறதாக சொல்லி இந்த எம்பெருமான் ஒருத்தனேதான் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களாக தானே பிரம்மாவாக இருந்து தனக்கு வேண்டியவனாக லோகத்தினுடையதான சிருஷ்டிகளுக்காக தனக்கு வேண்டியதான தக்ஷாதிகளை கொண்டு இந்த லோகத்தை படைக்கின்றான். தானே விஷ்ணுங்கிறதான ரூபத்திலே இருந்து கொண்டு மனு பிரபிருத்திகளை கொண்டு காலம் சர்வபூதங்கள், அதாவது பிரம்மா தக்ஷாதிகள் காலம் சர்வபூதங்கள் இவைகள் சிருஷ்டிக்கு அனுகுணமானவைகள். பெருமாள் விஷ்ணு மனு காலம் சர்வபூதங்கள் இவைகள் ஸ்திதிக்கு பெருமாள் ரட்சணம் பண்ணறதுக்கு சர்வபூதாத்மகமா இருக்கக்கூடிய எம்பெருமானினுடையதான தன்மைகளாக இருந்து அவனுடைய விபூதிகளா இருக்கின்றன. ருத்ரன் காலரூபனானவன், அதாவது காலம்னு சொல்லப்படக்கூடிய தேவத்தை, காலம் அதாவது காலம்னா யமன்கிறதான தேவத்தை, அதுக்கப்புறமா காலம், அதுக்கப்புறமா சர்வபூதங்கள் அப்படிங்கிறதாக ஜகத் லயத்துக்கு பெருமாள் தானே அந்த மாதிரியான ரூபங்களை எடுத்திருக்கின்றான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய
காரியங்கள் எல்லாம் காலத்தினுடையதான சர்வ ஆதாரத்தை கொண்டிருக்கின்றன. காலேன நவினா பிரம்மா சிருஷ்டி நிஷ்பாதகோ த்விஜ ந பிரஜாபதய சர்வே நைவா நைசைவா கில ஜந்தவः ஏவமேவ விபாகோயம் ஸ்திதாவபிபதிஷ்யதே சதுர்தா தஸ்ய தேவஸ்ய மைத்ரேய பிரலயே ததா அப்படின்னு சாதித்து இந்த லோகத்துல இதெல்லாம் அவன் சிருஷ்டி பண்ணும் பொழுது ரஜோகுணனாகவும் பரிபாலனம் பண்ணும் பொழுது சத்வகுண பூயிஷ்டனாகவும் தாமசிக குண உத்கிருஷ்டி கொண்டவனாக ஜகத்தினுடைய லயத்தையும் பண்ணுகின்றான் என்று எம்பெருமானே ஏவமேஷ ஜகத் சிரஷ்டா ஜகத் பாதா ததா ஜகத் ஜகத் பக்ஷயிதா தேவ சமஸ்தஸ்ய ஜனார்தனாஹ. இந்த ஜனார்தனனே தான் ஜகத் சிரஷ்டா, ஜகத் பாதா, ஜகத் பக்ஷயிதா. இந்த மூணுத்துக்கு நடுவுல ஒரு குட்டியா ஒரு 2 எழுத்து பதம் ஜகத்துன்னு இருக்கு. இந்த ஜகத்தும் அவனே, ஜகத் சிரஷ்டாவும் அவனே, ஜகத் பாதா பரிபாலகனும் அவனே, ஜகத் பக்ஷயிதா அதுக்கு லயத்தை ஏற்படுத்தக்கூடிய தேவதையும் அவனேங்கிறதாக சொல்லி எல்லாவற்றுக்குள்ளேயும் எல்லா வஸ்துக்களாகவும் எல்லா தேவதாம்சங்களை கொண்டதாகவும் கால ரூபமாகவும் பிரம்மாதி தேவதா ரூபமாகவும் எம்பெருமான் இருக்கிறான்ங்கிறதுதான் அவனுடைய விபூதி. அவனுடைய விபூதினா பெருமை. அவனுடைய பெருமை என்னன்னா, பெருமாள் நீங்க லோகத்தை சிருஷ்டி பண்றது யாருன்னா விஷயம் தெரியாதவா வேண்டுமானால் ஏதோ பெருமாள்கிட்ட இருந்து விலட்சணமா வித்தியாசமா இருக்கக்கூடியதான ஏதோ சதுர்முக பிரம்மான்னு ஒருத்தன் படைக்கிறான், யாரோ ருத்ரன்கிறவன் அதை பக்ஷணம் பண்ணுகின்றான்னு வேணுமானா சொல்லுவாளே தவிர, யாரெல்லாம் வைதிக மார்க்க நிஷ்டாளோ, யாரெல்லாம் புராணாதிகளினுடைய சூக்ஷ்மார்த்த வேதிகளோ, யாரெல்லாம் வேத தத்துவத்தினுடைய விஞ்ஞாத்தாக்களோ, யாரெல்லாம் ஆச்சாரியர்களிடத்திலிருந்து பெறப்பெற்றிருக்கக்கூடியதான சர்வார்த்த கிராகிகளோ, யாரெல்லாம் சத்வகுண பூயிஷ்டர்களோ, யாரெல்லாம் விஷ்ணு பக்தாளோ, பாகவத நிஷ்டாளோ, எம்பெருமானே எல்லாம்ங்கிறதான நிஷ்டைய கொண்டவாளோ, அவளுக்கு ஒரு சந்தேகமுமே இராது, ஒரு சந்தேகமுமே இருக்க மாட்டாது, ஒரு சந்தேகமுமே இருக்க தட்டாது. எம்பெருமானேதான் சதுர்முக பிரம்மாவாகவும் விஷ்ணுங்கிறதான ரூபத்திலேயும் ருத்ரங்கிறதான நாமதாரியாகவும் இருந்துண்டு திரிகுணாத்மகனாய் காலத்தையும் சர்வபூதங்களையுமே கூட தன்னகத்தே கொண்டவனாய் இந்த லோகங்களினுடையதான சிருஷ்டி ரக்ஷண அதே மாதிரி லயாதிகளை பண்ணுகின்றான் அப்படின்னு காண்பித்து சிருஷ்டி ஸ்தித்யந்த காலேஷு த்ரிதைவம் சம்பிரவர்த்ததே குணப்பிரவருத்தியா பரமம் பதம் தஸ்யா குணம் மஹத் தச்சஞானமயம் வியாபி சசம்வேத்யமனௌபமம் சதுஷ்பிரகாரம் ததபி ஸ்வரூபம் பரமாத்மனா. சிருஷ்டி ஸ்தித்யந்த காலேஷு இந்த காலங்கள்ல குணப்பிரவருத்தியா பரமம் பதம் தஸ்யா குணம் மஹத் மிக உத்கிருஷ்டமானதாக அந்த அந்த பிரகிருதியிலிருந்து ஒரு ஒரு விகாரமா இருக்கக்கூடிய எந்த ஒரு மகத் உண்டோ, அது குணத்ரயாத்மகம் உண்டோ, அதெல்லாம் எம்பெருமானிடம் இருந்தே வந்தன. தச்ச ஞானமயம் வியாபி ஸ்வசம்வேத்யமன உப்பமம் சதுஷ்பிரகாரம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது எங்களாழ்வான் திரிகுணவசியம் ரூபம் நிகமயதி சிருஷ்டி ஸ்திதித்யாரப்ய குணப்பிரவருத்தியேத்யந்தேன சிருஷ்டிதி சிருஷ்டியாதிகாலேஷு குணப்பிரவருத்தியா த்ரிதா பூதः ஏவம் முக்த பிரகாரேண சத்பேதோ வர்த்ததே. சிருஷ்டியில ரஜோகுணமயனாய் பிரம்மரூபதாரியாய், சிருஷ்டி ரக்ஷணத்துல விஷ்ணு நாமகனாய் சத்வகுண பூயிஷ்டனாய், பிரம்மா ருத்ராம்சத்திலே லயத்திலே தாமசிக குணோத்பன்னனாக இருக்கின்றான்ங்கிறதாக எந்த ஒன்று உண்டோ அது எல்லாமே பரமம் இத்தியாதி பரமம்
பஞ்சாதிபதாத் தஸ்யா குணம் மகத் அகுணம் குணமய பிரகிருதி வியுக்தம். இந்த பிரம்மாதி பதங்களிலே பதவிகளிலே இடங்களிலே எந்த விதமான ஒரு குறையும் இல்லாததான இடங்களிலே அந்த எம்பெருமானே தன்னுடைய ஸ்திதியை இருப்பை கொண்டு பிரம்மாதிகளாகவும் ருத்ராதிகளாகவும் இருந்து கொண்டு அவனே தஸ்ய அகுணம் மகத் அந்த குணமய பிரகிருதி வியுக்தம் மகத் அவ்யக்தாத் சர்க்கஸ்தித்யந்த காலேஷு இதிஜ பாடாக. அப்படி சர்க்கஸ்திதி அந்த இந்த காலங்களிலே திரிகுணாத்மகனாய் எம்பெருமானே இருந்து கொண்டு இந்த லோகத்தை படைக்கின்றான். பச்ச ஞானமயம் வியாபி ஞான பிரச்சுரமாய் வியாபி ஞானத்தினாலே வியாபிக்க பெற்றதாய் ஸ்வசம்பேத்தியம் தானே ஒளிரக்கூடியதாய் இப்படிப்பட்டதான எந்த ஒரு உத்கிருஷ்டமானதான பதம் உண்டோ முக்தர்களினுடைய ஸ்வரூபம் தன்மை அது பரமாத்மாவினுடையதான ஸ்வரூபம் தான். தச்ச பரமாத்மா ஸ்வரூபமித்யன்வயா. தச்ச எது அதுவும் எது அப்படின்னா அந்த அந்த முக்தாத்மாக்கள் இருக்கக்கூடியதான ஞான ரூபமாய் எப்பொழுதுமே ஞான விகாசம் கொண்டிருப்பதனாலே ஞான சங்கோச்சமற்றதாய் ஸ்வசம்பேத்தியம் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியதான எந்த ஒரு ஒரு முக்தாத்ம தன்மை உண்டோ அதுவும் அவனேதான். தச்ச சதுஷ்பிரகாரம் ததபி ஸ்வரூபம் பரமாத்மா. அதுவும் கூட பரமாத்மாவினுடையதான தன்மை தான்ங்கிறதாக காண்பித்தார். ஆனால் பரமாத்மாவுக்கு பிரம்ம விஷ்ணு சிவாத்மகமாக இருந்து ஜகத் கர்த்திருவம் ஜகத் பரிபாலகத்துவம் ஜகத் பக்ஷகத்துவம்ங்கிறத சொன்னால் அப்போ அந்த மூன்று தன்மைகளில அந்த ஒவ்வொரு தன்மையிலேயும் பிரம்மாவாகவும் தக்ஷ பிரஜாபதி முதலியவர்களாகவும் காலமாகவும் சர்வபூத்தமாகவும் பெருமாளாகவும் மன்வாதிகளாகவும் காலமாகவும் சர்வபூதமாகவும் ருத்ரனாகவும் யமாதிகளாகிறவர்களாகவும் காலாதிகளாகவும் இன்னும் சர்வபூதாத்மகமாகவும் இருந்து எந்த ஒரு 4 தன்மையை 3 பேருக்கு காண்பித்தாலோ அதற்கு மேல எம்பெருமானுக்கு ஒரு 4 தன்மைகள் இருக்கு. சதுஷ்பிரகாரம் பதபி 4 ஒரு தன்மை இருக்குன்னா அந்த சாதுர்வித்யம் என்ன எம்பெருமானுக்கு இருக்குங்கிறத சொல்லி இதெல்லாம் எம்பெருமானுடைய விபூதி, இதெல்லாம் எம்பெருமானுடையதான பெருமை. அதைகளை சொல்லணும்னு பிரார்த்திக்கிறார் மைத்ரேயர். இது வரைக்கும் தான் ஆயிடுது. இப்ப 43 ஒரு தொடர்ச்சிக்காக சொல்லப்பட்டது. 43வது ஸ்லோகம். மைத்ரேயா சதுஷ்பிரகாரதாம் தஸ்ய பிரம்மபூதஸ்ய வைமுனே மமா சக்ஷ்வ யதா ஞாஹயம் யதுக்தம் பரமம் பதம். அப்படி எந்த ஒரு உத்கிருஷ்டமானதான தன்மை எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ 4 வகைப்பட்டதான தன்மை அதை அடியனுக்கு சாலைக்க வேணும்னு சொன்னார். சதுஷ்பிரகாரம் ததபி ஸ்வரூபம் பரமாத்மனாக அப்படின்னு கீழே சொன்னாரோ இல்லையோ அந்த ஸ்வரூப சப்தா ரூபவச்சனா ஸ்வம் ரூபம் ஹி ஸ்வரூபம் தன்னுடைய தன்மைங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அந்த பரமாத்மாவினுடையதான 4 தன்மைகள் என்ன அப்படிங்கிறத காண்பிக்கணும்னு கேட்கிறார். உடனே ஸ்ரீ பராசரஹா மைத்ரேய காரணம் புரோக்தம் சாதனம் சர்வ வஸ்துஷு சாத்தியம் ச வஸ்து அபிமதம் யத் சாதயிதும் ஆத்மனாஹ. இந்த ஸ்லோகம் காரணம் காரியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி யோகினோ முக்தி காமஸ்ய பிராணாயாமாதி சாதனம் சாத்தியம் ச பரமம் பிரம்ம உணர்நாவர்த்ததே யதஹ. காரணம் காரியம்னா என்னங்கிறத காண்பிக்கிறார். அவர் கேட்ட கேள்வி சதுஷ்பிரகாரம் பரமாத்மாவினுடையதுங்கிறது. இப்போ அதுக்கு ஆரம்பிக்கிறார். ஏ மைத்ரேயா, லோகத்துல எல்லா வஸ்துக்களையும் எது சாதித்து கொடுக்குமோ எது ஒன்று தன்னுடையதான காரியத்திற்கு முன்னாடி இருந்து கொண்டு அது தோன்றுவதற்கு முன்னாடி இருக்கக்கூடியதாய் அது தோன்றுவதற்கு காரணபூதமாய் தோன்றுவதற்கு கருவியாய் இருக்குமோ அததான் நாம கருவி சாதனம்னு சொல்லுவோம். மண்ணு வரணுமானது பானை வரணுமான அதற்கு முன்னாடி மண்ணு இருக்கணும். அப்ப காரணம் அப்படின்னு சொன்னாலே காரியத்திற்கு முன்னாடி அவசியமா இருக்க வேண்டியது.
அப்போ அதை கொண்டுதான் அந்த காரியம் படைக்கப்படுமானால் அந்த காரியம் பிரதி அதற்கு காரணத்துவம். அப்போ எதை குறித்து எது முன்னாடி இருந்துண்டு அது தோற்றுவதற்கு முக்கியமானதாக இருக்கின்றதோ அது அதற்கு காரணம். பானைங்கிறதான காரிய வஸ்து, படைக்கப்பட வேண்டிய வஸ்துவிற்கு முன்னாடி மண்ணு இருக்கு. அந்த மண்ணு தான் காரணமா இருந்துட்டு பானையை உற்பத்தி பண்றதுங்கிறதுனால பானைக்கு பானையாகிற காரியத்திற்கு மண்ணுங்கிறது காரணமா இருக்கு. அப்ப காரணம், கருவி, சாதனம் அப்படின்னா என்னன்னு காண்பிக்கிறார். மைத்ரேய காரணம் புரோக்தம் சாதனம் சர்வ வஸ்துஷு. எல்லா வஸ்துகளிலுமே கூட எதை குறித்து காரணமாகிற தன்மை இருக்கிறதோ அது சாதனமாகும். சாத்தியம் அபிமதம். சாத்தியம்ங்கிறது அபிமதம் வஸ்து. வந்துட்ட சாத்தியம் அபிமதம் எத் சாதயித்தும் ஆத்மனாஹ. சாத்தியங்கிறது எது சாதயித்தும் அபிமதம், எது படைக்கப்பட வேண்டும்னு விரும்பப்படுகின்றதோ. அப்ப எந்த ஒன்று உருவாக்கப்பட விருப்பமாக இருக்கிறதோ, எந்த ஒன்று உருவாக்கப்பட வேண்டும்ங்கிறதான எண்ணம் நமக்கு ஏற்படுறதோ, பானையை உருவாக்கணும்னு நினைக்கிறோம், அது சாத்தியம். சாத்திய அப்படின்னாலே இனிமேதான் வர வேண்டியது, காரிய அப்படின்னாலே இனிமேதான் வர வேண்டியது. அதாவது ஸ்ரோதவ்ய அப்படின்னா கேட்கப்பட வேண்டியது. அந்த யகாரம் சேர்ந்ததுன்னா இனிமே பண்ணப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். பாட்சிய படிக்கப்பட வேண்டியது அல்லது சொல்லப்பட வேண்டியது. லேக்கிய எழுதப்பட வேண்டியது. அப்போ சாத்திய சாதிக்கப்பட வேண்டியது. காரிய இனிமேல் தான் பண்ணப்பட வேண்டியது. அப்ப சாத்தியம், அந்த சாத்தியம் எப்பொழுதுமே உருவாக்கப்பட வேண்டியதா இருக்கிற காரணத்தினால அனித்தியமானதாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடியே இருந்துண்டு அதை உருவாக்கி கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கிறதுனால அதற்கு சாதனம்னு பேர். அப்ப சாதனம் காரியத்திற்கு சாத்தியத்துக்கு முன்னாடி இருக்கும், அதனுடைய விகாரம் தான் அந்த சாத்தியமா இருக்கும். அப்ப சாத்திய சாதனையோர் லட்சணம் இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, சாதனம்ங்கிறது எல்லா வஸ்துக்களுக்கும் காரணமாய் இருக்கக்கூடியது. எந்த ஒன்று படைக்கப்பட வேண்டும்ங்கிறதான எண்ணமாக இருக்கின்றதோ அது சாத்தியம் ஆகும். யோகினோ முக்தி காமஸ்ய, அல்லது படைக்கப்படணுங்கிறதான அர்த்தம் லௌகிகமா நாம சொல்லக்கூடியதான அர்த்தம். நாம ஒரு காரியத்தினால அடையப்பட வேண்டியதுங்கிறது லட்சியமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இப்ப அடியன் சொன்னதான உதாரணம் லௌகிக உதாரணத்துல பானைங்கிறது இனிமேதான் பண்ணணும், மண்ணு இருக்கு, அந்த மண்ணை கொண்டு பானையை பண்ற காரணத்தினால பானையை குறித்து மண்ணு முன்னாடி இருந்து காரணமா இருக்கு. பானை படைக்கப்பட வேண்டியதான சாத்தியமா இருக்கு லௌகிக உதாரணங்கள். ஆனால் இப்ப மேல காண்பிக்கிறார், யோகினோ முக்தி காமஸ்ய பிராணாயாமாதி சாதனம். மோட்சத்தை அடையக்கூடியதான யோகிகளுக்கு பிராணாயாமாதிகள் சாதனங்களா இருக்கு. பிராணாயாமாதிகளை கொண்டு அவன் தியானாதிகளை கொண்டு பெருமாள் தியேயன். அப்ப தியான கம்யம், அப்ப தியானம்ங்கிறதுனால அடையப்பட வேண்டியவன். அப்போ தியானாதிகள் எல்லாம் சாதனமா இருக்கு. தியானம்னாலே பிராணாயாமாதிகளை கொண்ட காரணத்தினால் பிராணாயாமாதிகள் எல்லாம் மோட்சம் அடையணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தனுக்கு சாதனமாக இருக்கு. அப்ப சாத்தியம் எதுன்னார், லௌகிக்கத்துல நாம சொன்ன பொழுது இனிமே படைக்கணும்னு சொன்னோம். இப்ப சாத்தியம்ங்கிறதுக்கு என்ன காண்பிக்கிறார் அப்படின்னார், எது ஒன்று சாதிக்கப்பட வேண்டும், எந்த ஒன்று அடையப்பட வேண்டும் அப்படிங்கிறதாக லட்சியமா இருக்கோ அதுதான் சாத்தியம். பரமம் பிரம்மா. லோகத்துல வேணா சாத்தியமா இருக்கக்கூடியது இனிமே படைக்கப்பட வேண்டியது, இனிமே உருவாக்கப்பட வேண்டியது, காரணத்தை கொண்டு படைக்கப்பட வேண்டியது. அதனால ஜாத்தஸ்யஹி துருவோ மிருத்யுங்கிற கணக்குல அழியக்கூடியது. ஆனால் சாத்தியம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன காண்பிக்கிறார் அப்படின்னால், எத் சாதயித்தும் ஆத்மனா அபிமதம். அப்ப அந்த யோகாதிகளாகிறதான காரணத்தினாலே சாதனத்தினாலே எதை சாதிக்க விரும்புறான் அப்படின்னார், எம்பெருமான அறிய விரும்புகின்றான், எம்பெருமானை அந்த சாத்திய வஸ்துவாக்குகின்றான். சாத்தியம் ச பரமம் பிரம்ம. சாத்தியம் என்பது பரமம் தேவதையாம். என்னன்னார்,
அதுக்கு லட்சணம் காண்பிக்கிறார். புனர் நாவர்த்ததே யதாக, எதிலிருந்து மறுபடியும் ஒருவன் திரும்பி வர மாட்டானோ எங்க போயிட்டால். பெருமாள் தன்னுடையதான பெருமையை காண்பிச்சுண்டு அர்ஜுனன்ட்ட சொல்லும் பொழுது எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா, எங்க போனால் திரும்பி வர மாட்டார்களோ அதுதான் என்னுடைய உத்கிருஷ்டமானதான இருப்பிடம்னு சொல்லுவானானால், எந்த இடத்திலிருந்து திரும்பி வர மாட்டானோ அதுதான் சாத்தியம், அடையப்பட வேண்டியதானதான பரம்பிரம்மா. அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு முதல்ல சாதன ஞானத்தை சொல்றார். சாதனாலம்பனம் சாதனாலம்பனம் ஞானம், சாதனாலம்பனம் ஞானம் முக்தயே யோகினாம் ஹியத் சபேத பிரதமஸ்தஸ்ய பிரம்மபூதஸ்ய வைமுனே யுஞ்சதः க்லேஷமத்யர்த்தம் சாத்யம் யத் பிரம்மயோகினாः ததாலம்பன விஞ்ஞானம் விதீயோம்சோ மகாமுனே உபயோஸ்வபியோ அவிபாகேன சாத்திய சாதனயோர்ஹியத் விஞ்ஞானமைத விஞ்ஞானமத்வைதமயம் தத்பாகோன்யோமயோதிதாः ஞானத்ரயஸ்ய சைதஸ்ய விசேஷோ யோ மகாமுனே தன்னிராகரணத்வார தர்ஷிதாத்மஸ்வரூபவத் நிர்வியாபாரமனாக்ஷேயம் வியாப்திமாத்திரமனூபமம் ஆத்மசம்போத விஷயம் சப்தாமாத்திரமலக்ஷ்மணம் அலக்ஷணம் பிரசாந்தமபயம் சுத்தம் துர்விபாவ்யமசம்ஸ்ரயம் விஷ்ணோர்ஞானமயஸ்யோக்தம் தஜ்ஞானம் பிரம்ம சங்கீதம் தத்ர ஞான நிரோதேன யோகினோ யாந்தி ஏலயம் சம்சார கர்ஷணோக்தௌ தே யாந்தி நிர்பீஜதாம் த்விஜா ஏவம் பிரகாரமவலம் நித்யம் வியாபகமக்ஷயம் சமஸ்தஹேயரஹிதம் விஷ்ணுவாக்ஷ்யம் பரமம் பதம் தத்பிரம்ம பரமம் யோகி யதோ நவர்த்ததே புனः அபுண்ய புண்ணியோ பரமः க்ஷீணக்லேஷோதி நிர்மலः ஸ்ரயஸ்ய புண்ணியோ பரமே க்ஷீணக்லேஷேதி நிர்மலே. இப்போ அந்த எம்பெருமானினுடைய 4 தன்மைகள், அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தினுடையதான 4 தன்மைகள் என்னன்னு காண்பிக்கிறார். முதல்ல காரணமாக இருக்கக்கூடிய சாதன ஞானம், அடுத்தது சாத்தியமா இருக்கக்கூடியதான பிரம்ம விஷயக ஞானம். இது ரெண்டுமே வித்தியாசம் இல்லைங்கிறதாக தெரிந்து கொள்ளணும். நம்ம சித்தாந்தத்திலையும் அப்படிதான் பிரபத்தியில சொல்லும் பொழுது பெருமாளே உபாய உபேயனாக இருக்கக்கூடியதான தன்மை. அதனால உபயோஸ்வவிபாகேன சாத்திய சாதனையோர் எது விஞ்ஞானம் அத்வைத்தம், அது ஒரு ஞானம். அதுக்கப்புறமா எம்பெருமான பற்றிய எம்பெருமானே அப்படிங்கிறதான எம்பெருமானினுடைய யாதாத்மிய ஞானம் அப்படிங்கிறதுதான் சதுஷ்பிரகாரம்னு காண்பிக்கிறார். சாதனாலம்பனம் ஞானம் முக்தயே யோகினாம் ஹியத் சபேத பிரதமஸ்தஸ்ய பிரம்மபூதஸ்ய வைமுனே. சாதன ஞானம், அந்த சாதன ஞானத்தை பற்றியதாக, அதாவது 46வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல எங்களாழ்வான் வியாக்கியானம் காண்பிக்கிறார். சாதனாலம்பனமிதி சாதனாலம்பனம் ஞானம் யோகசாஸ்திரஜன்யம் பிராணாயாமாதி சாதன விஷயம் ஞானம் சப்ரதமோ பேதா. இப்போ காரணபூதமா இருக்கக்கூடிய பெருமாளை அடைவதற்கு காரணபூதமா இருக்கக்கூடியதான நாம கர்மயோகம் பக்தி யோகம்லாம் சொல்ற மாதிரி அதுக்கெல்லாம் மனசு ஒன்றணும் இல்லையோ. அந்த மனசு ஒன்றுவதற்கு வேண்டியதான யாதொரு இது உண்டோ, பிராணாயாமாதிகள் உண்டோ, அந்த பிராணாயாமங்களை பற்றியதான ஞானம், சாதனத்தை பற்றிய ஞானம். சாதனாலம்பனம் ஞானம் முக்தையே யோகினாம் ஹியத், யோகிகளுக்கு முக்திக்கு காரணமா இருக்கக்கூடியதான சாதனங்களை பற்றியதான ஞானம். சபேத பிரதமஸ்தஸ்ய பிரம்மபூதஸ்ய வைமுனே. இதுதான் அந்த பிரம்மபூதனான பெருமாளினுடையதான முதல் ஸ்வரூபம் பிரகாரமாகும். அடுத்தது
யுஞ்சதः क्लेशमत्यर्थम् சாத்தியம் யத் பிரம்மயோகினாः ததாலம்பன விஞ்ஞானம் த்விதீயோம்சோ மகாமுனே. அதாவது ததாலம்பன விஞ்ஞானம் சாங்கியஜன்யம் பிரகிருதி விவிக்தாத்ம விஷயம் விசிஷ்ட ஞானம். இரண்டாவது யுஞ்சதः क्लेशमत्यर्थम् சாத்தியம் யத் பிரம்மயோகினாः ததாலம்பன விஞ்ஞானம். இந்த ஆலம்பன விஞ்ஞானம் முதல்ல வெளியில இருக்கக்கூடிய காரணங்களை பற்றி ஆன பிறகு யுஞ்சதः क्लेशमत्यर्थम् அத்தியந்த சிரமப்பட்டு சாத்தியம் யத் பிரம்மயோகினாः அந்த பிரம்மா அந்த விஷயத்துல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியதாவனுக்கு சாத்தியமா எந்த ஒரு பிரம்மம் இருக்கோ அந்த அது யோகிக்கு தான் வரும். அந்த யோகி எப்படி இருக்கா? யோகினாக ஷஷ்டி விபக்தி. அந்த யோகி எப்படி இருக்கான்னு அத்தியந்தம் அத்தியர்த்தம் கிளேஷம் யுஞ்சதாக. அத்தியந்த இதெல்லாம் சுலப சாத்தியமான அதெல்லாம் இல்லையோ. அதனால மகா கிளேஷத்தினாலேயே சாதிக்கப்படக்கூடியதாக, அதாவது இந்த இந்த சாதன ஞானம் கைவர பெற்றவர்களாய் சாத்தியத்தை எந்த ஒன்றை அடைகின்றார்களோ ததாலம்பன விஞ்ஞானம் அந்த அதை பற்றியதான ஞானம். அப்ப என்ன காண்பிக்கிறார்னா, இப்போ வியாக்கியானத்துல பிரகிருதி விவிக்த ஆத்ம விஷயம் விசிஷ்ட ஞானம். இப்ப தான் அறியக்கூடியவனா இருக்கான். அது ஒரு மாதிரி கர்மயோகத்தினுடைய நிலைனா அது ஞான யோக பர்யந்தமாக ஆச்சுதுன்னு சொன்னால் ஆத்ம ஞானம் வருது. தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதான்னு எந்த ஒரு சிகாவினுடைய நுனியில பெருமாள் இருக்கான்னு சொன்னோமோ அந்த நீவார சுகவத் தன்வி பீதாபாகான்னு சொல்லப்பட்டதான ஆத்ம விஷயகமானதான ஞானம். அப்போ இப்போ முதல்ல ஒரு ஞானம் லௌகிகமா வெளியில இருக்கக்கூடியதான காரணங்கள், வெளியில இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் சரீரத்துக்கு வெளியில இல்ல, ஆத்மாவுக்கு தனியா அந்த ஞானங்கள் அதை பற்றியதான பிரம்மா அதாவது பிராணாயாமாதிகள் ஆகிறதானது. அதுக்கு மேல ஆத்ம விஷயகமானதான ஞானம். அது என்ன காண்பிக்கிறார்? பிரகிருதி விவிக்த ஆத்ம விஷயம் விசிஷ்ட ஞானம், ஆத்ம விஷயகமானதான ஞானம். இப்போ அவனுக்கு ஞான யோகம் கை வந்து ஆத்ம ஞானம் வந்திருக்கு. இப்ப மூணாவது உபயோஸ்வவிபாகேன சாத்திய சாதனயோர்ஹியத் விஜ்ஞாசமத்வைதமயம் தத்பாகோன்யோமயோதிதாஹ. இந்த ரெண்டுத்தினுடைய சேர்க்கை, அதாவது அது சாதனம் இது சாத்தியம் இருந்தோம். முதல்ல இருக்கக்கூடியதான பக்தி யோகாதிகள் கர்ம யோகாதிகளை பண்ணதுனால இருக்கிறான்னார். ஞான யோகம் வந்து ஞான யோகத்தினாலே அவன் ஆத்ம ஞானத்தை பெறுகிறான். அப்ப ஆத்ம ஞானம்ங்கிறது சாத்தியமாச்சுது. அப்போ உபயோகோ அவிபாகேன இந்த ரெண்டுத்தினுடையதான சாத்திய சாதனங்களினுடையதான அவிபாகேன, அதாவது பிரிந்த தன்மை இல்லாதல், அதாவது சேர்க்கையினால் சாத்திய சாதன பாவ சம்பந்தேன, இது ரெண்டுத்தினுடைய சேர்க்கையினால என்ன வருதுன்னா விஞ்ஞானம் அத்வைதமயம். அத்வைதமயம் விஞ்ஞானம் தேவ மனுஷ்யாதி துவைத ரஹித ஆத்ம விஷயத்தையா தப்பிரச்சுரம். யோ ஆத்மா மயி வர்த்ததே சயேவ ஆத்மா ஏகஸ்மின் பக்ஷிணி அப்பி ஏகஸ்மின் ஜனே அப்படின்னு எந்த ஆத்மா என்னிடத்துல இருக்கிறதோ அந்த ஆத்மா தான் இன்னொருத்தனிடத்திலேயும் இருக்கின்றது, அந்த ஆத்மாதான் ஒரு எறும்பு கிடத்திலேயும் இருக்கிறதுங்கிறதாக ஒரு விஞ்ஞானம், ஒரு மகா ஞானம். அதனால நான் வேற அது வேற இல்லைங்கிறதான எண்ணம். எப்படி எல்லா ஜீவாத்மாக்களும் ஒண்ணுதான், அதனுடையதான தன்மையில ஒண்ணு. அவ பண்ணதான புண்ணிய பாப்பாதிகளுக்கு சேர அவ பெற்று இருக்கக்கூடியதான இந்த சரீரம் தேவதா சரீரமா இருந்தா அது ரொம்ப வசதி, மனுஷ சரீரமா இருந்தா கொஞ்சம் தேவல, அதுல காட்டிலும் நீச்சமானதாக பிராணி ஜாதிகளா இருக்கக்கூடியது, அதை காட்டிலும் கீழே இருக்கக்கூடியது அப்படிங்கிறதாக செடி கொடிகளாக இருக்கக்கூடியது. அப்படி வாஸ்தவத்துல ஆத்மா ஒண்ணுதான்ங்கிறது விஞ்ஞானம். அத்வைத்தம் அத்வைதமயம் விஞ்ஞானம், அதுதான் தியானம், அதுதான் அறியப்படக்கூடியது. இப்போ
முதல்ல லௌகிகமானதாக விஷயங்களை கொண்டு கர்மயோகாதிகளை கொண்டு பக்தி யோகம் ஞான யோகம் கைவரப்பெற்று ஆத்ம சாட்சா்காரம் வந்து இந்த ரெண்டுமே விஞ்ஞானம் அத்வைத்தம் சாத்திய சாதனங்களினுடையதான எந்த ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாமைங்கிறதான தன்மை உண்டோ அதுதான் தன்பாகோ அந்யோமயோதிதாக, அதுதான் மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. இப்ப இந்த மூணு ஞானமும் ஞானத்ரய விசேஷோயோ மகாமுனே தன்னிராகரணத்வார தர்ஷிதாத்மஸ்வரூபவத் ஞானத்ரயஸ்ய சாதன ஞானத்வாதி ரூபதா யா விசேஷः தஸ்ய நிராகரணம் அபராமர்ஷः யஸ்ய துவாரம் தர்ஷிதாத்மஸ்வரூபவத் தத் ஆத்மாவலோகன ரூபஞானம் சதுர்த்தோ பாகः இத்யனுஷங்கः. அப்போ கடைசியில ஞானத்ரயஸ்ய சைதஸ்ய விசேஷோயோ மகாமுனே, இந்த மூணுத்தினுடைய விசேஷா யஹ, எந்த ஒரு வித்தியாசமான தன்மை உண்டோ தன்னிராகரணத்வார தர்ஷிதாத்மஸ்வரூபவத், அந்த பிராணாயாமாதிகள் அந்த பிராணாயாமாதிகளால சாத்தியமாக இருக்கக்கூடியதான ஒரு ஞானம், அதனால சாத்தியமா இருக்கக்கூடியதான ஒரு ஒரு இவைகளுக்குள்ளே ஆத்மாக்களுக்குள்ளே பேதம் இல்லாமைங்கிறதான ஞானம், அந்த நிலை வந்த பொழுது ஒரு ஆத்ம ஞானம் கை கூடுறதே, இந்த ஆத்ம ஞானம் தான் ஆத்மஸ்வரூபவது. அப்ப இப்ப ஆத்மஸ்வரூப பர்யந்தமா இருக்கக்கூடியதை காண்பிக்கிறார். தன்னிராகரணத்வார தர்ஷிதாத்மஸ்வரூபவது ஆத்மாவலோகன ரூப ஞானம் சதுர்த்தோ பாகா. முதல்ல கர்மயோக தன்மையில இருக்கக்கூடியது, ஞான யோக தன்மையில இருக்கக்கூடியது, ஆத்ம வித்தியாசம் காணாதிருப்பது, ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுதல் அப்படிங்கிறதால இந்த நான்கு தன்மைகளா சதுர்ச்சோ பாகா. நிர்வியாபாரம் அநாட்சேயம் வியாப்தி மாத்திரம் அனூபமம் ஆத்ம சம்போத விஷயம் சத்தா மாத்திரம் அலக்ஷணம். இப்போ அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு காண்பிக்கிறார். விஷயம் ஆத்மஸ்வரூபம் தர்ஷயதி நிர்வியாபாரம், நிர்வியாபாரம் சாதனானுஷ்டானரஹிதம், வேற ஒரு சாதனை. ஏன்னா இப்ப ஆத்ம சாட்சா்காரம் வந்துடுது, இனிமே அதற்குள்ள இருக்கக்கூடியதான பெருமாளை தான் நாம சேவிக்கணும். அப்போ நிர்வியாபாரம் கீழ வேண்டியதான சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான இந்த தியானாதிகள் எல்லாம் கொண்டு எந்த ஒரு ஆத்ம சாட்சா்காரம் வந்துடுத்தோ அந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்ததுனால அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னா நிர்வியாபாரம் அநாட்சேயம், நிர்வியாபாரம் அநாட்சேயம், அநாட்சேயம் ரூபவர்ணாதீனாம் அகோச்சரஸ்வரூபம். அதுக்கு ரூபம் வர்ணம்ங்கிறதெல்லாம் இலக்காகாதது ஆத்மாங்கிறது. அதனால அதுக்கப்புறமா அது ஏதோ ஒரு சரீரத்துக்கு போகிறதுங்கிறது வேற. அப்போ அநாட்சேயம் இன்னதுங்கிறதான ஒரு பதத்தினாலே உணரப்படக்கூடியதா சொல்லப்படக்கூடியதா இல்லாதது. நிர்வியாபாரம் அநாட்சேயம் வியாப்தி மாத்திரம் அனூபமம், வியாப்தி மாத்திரம் வியாப்தியேவ வியாப்தமேவ சர்வ வியாபியாய் அசங்குச்சித ஞானவத்தாய் இருப்பது. வியாப்தி மாத்திரம் அனூபமம், அனூபமமேவ அனூபமம். அனூபமம் அப்படின்னு பதம் இருந்தாலும் கூட அனூபமம் அப்படிங்கிறது தான் காண்பிக்கிறார். இதுல அனூபம அப்படிங்கிறது அனூபமன்னு சொல்லலாமான்னால் எல்லாம் பெரியவாளுடைய வாக்குல வந்திருக்கக்கூடியது. அதாவது ஔபம்யம் ரஹிதம் அப்படின்னு அர்த்தம். அனூபமம் ஆத்மசம்போத விஷயம். ஆத்மசம்போத விஷயம்னா அதாவது தனக்கு மாத்திரமே தெரியப்படக்கூடியது. ஸ்வசம்பேத்தியம், சஜ்ஞான கம்யம். நம்மளுடைய ஆத்ம சாட்சா்காரம் நாம தான் பார்க்க முடியும். அதனால ஆத்ம சம்போத விஷயம் சத்தா மாத்திரம். அதுக்கு அபக்ஷயம்
அப்படிங்கிறதான 6 தன்மைகள், வளர்ச்சி, கடைசியில அழிவு அப்படிங்கிறதான எந்த விதமானதான தன்மையும் இல்லாத காரணத்தினால் சத்துவமாத்திரமா இருக்கக்கூடியது, சத்தாமாத்திரம், அலட்சணம், ஸ்திரீ பும் அப்படிங்கிறதான பேதாதிகள் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியதான எந்த ஒரு ஆத்மாவானது உண்டோ அந்த ஆத்மாதான் 4வது நிலைன்னு சொல்லிட்டு இருக்கார். பிரசாந்தம் அபயம் சுத்தம் துர்விபாவ்யம் அசம்ஸ்ரயம் விஷ்ணோர் ஞானமயஸ்யோக்தம் தஜ்ஞானம் பிரம்ம சம்ஹிதம். பிரசாந்தம், ஷடூர்மிகள், சாப்பாடு, தூக்கம் அப்படிங்கிறதான ஊர்மி சட்டம் இல்லாதது. சுத்தம், எந்த விதமான கர்மாக்களையும் செய்ய வேண்டியாதது. துர்விபாவ்யம், அதாவது தனக்கு பலன் கிடைச்சிட்ட காரணத்தினால இதுமே மேல ஒரு பலன் தேவையில்லை. துர்விபாவ்யம், அரூபாதி பாவாத் அதர்க்கியாதிதிபா, இப்படிப்பட்டதுன்னு அறிந்து கொள்ளப்பட மாட்டாதது. பிரசாந்தம் அபயம் சுத்தம் துர்விபாவ்யம் அசம்ஸ்ரயம் விஷ்ணோஹ ஞானமயஸ்யோக்தம் தஜ்ஞானம் பிரம்ம சம்ஹிதம். அந்த பிரம்மா பெருமாளினுடையதான விஷயத்திலிருந்து, பெருமாளுடைய ஞானத்திலிருந்து, பெருமாளை சேவிச்சதுனால எழக்கூடியதான எந்த ஒரு பிரம்ம சங்கீதம், பிரம்ம பரமாத்மங்கிறத தன்மை உண்டோ அந்த அந்த பிரம்ம சங்கீதம், அந்த பரமாத்ம தன்மையோடு கூடியதான எந்த ஒரு கீழே சொல்லப்பட்டதான குணங்கள் உண்டோ அப்படிப்பட்டதான தத்ரஞான நிரோதேன யோகினோ யாந்தியேலயம் சம்சார கர்ஷணோ தௌஹுதே யாந்தி நிர்பீஜதாத்ரிஜா. தத்ர ஞான நிரோதேன, ஞானம் இல்லாத காரணத்தினால் யோகினோ யாந்தியே லயம், யாரெல்லாம் அந்த பெருமாள் விஷயத்திலே போய் லயத்தை அடைகிறார்களோ, சம்சார கர்ஷணோ தௌதே, அவள்லாம் இந்த லோகத்தை பயிரிடுறதுக்காக நாம அந்த மண்ணை மேலும் கீழும் கலரணுமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த பூமியை கர்ஷணம் பண்ணதுல யாந்தே யாந்தி நிர்பீஜதாம் திவிஜா. அதனால ஹே அரசனே, நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்றார். அதாவது யோகாதி தசைகளை பண்ணிட்டு இருக்கக்கூடியவன் அவனுக்குதான் அவன் ராஜயோகம்லாம் சொல்றா பாருங்க. அதனால அவன் பிரகாசமானவன், அத்தனை பேருக்கு தலைவன். அதனால அவனுக்கு விஷ்ணோர் ஞானம் யஸ்யோக்தம் தம் ஞானம் பிரம்ம சம்ஹிதம் தத்ர ஞான நிரோதேன யோகினோ யாந்தியே லயம். அதிலேயே மனது செலுத்தி யார் ஒருத்தன் அந்த பெருமா ஆத்ம சாட்சா்காரத்தினாலே லயத்தை அடைகின்றார்களோ, சம்சார கர்ஷணோ தௌதே, இது சம்சாரத்தை நம்ம உணர்ந்து அந்த காரணத்தினாலே யாந்தி நிர்பீஜதாம் த்விஜா, அவர்கள் நிர்பீஜதாம் யாந்தி, அவர்கள் விதை இல்லாத தன்மையை, விதை இருந்தாதானே அதற்கு மேல சின்னதாவது அந்த செடியோ கொடியோ வரணும். இப்போ அந்த காரணமே இல்லாத காரணத்தினால், அதாவது பிரம்ம சாட்சாத் ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்று இப்படி பூட்டப்பட்டிருக்கக்கூடியதான எந்த ஒரு தன்மை உண்டோ, ஏவம் பிரகாரம் அமலம் நித்தியம் வியாபகமக்ஷயம் சமஸ்தஹேயரஹிதம் விஷ்ணுவாட்சியம் பரமம் பதம். விஷ்ணுங்கிறதான பெயர்ல இருக்கக்கூடியதான உன்னிட்டமானது தத் பிரம்ம பரமம் யோகி யதோ நாவர்த்ததே புனः, எந்த இடத்திலே போனவன் திரும்பி வரமாட்டானோ அந்த இடத்திலே தத் பிரம்ம பரமம் யோகி. அப்படி அந்த யோகியானவன் மகா ஞாதாக்களான இந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டு நாவர்த்ததே புனः, அறிந்து கொண்டாச்சுன்னா திரும்பி வர வேண்டியது இல்லை. நான் எந்த போனா திரும்பி வரமாட்டாளோ அபுண்ணிய புண்ணியோ பரமஹ க்ஷீணக்லேஷோ நிர்மலாஹ. இத்தனை நாள் அத்தனை விதமான ஒரு கட்டங்கள்ல சுத்திட்டு இருந்தார்.
என்னின்ன யோனியுமாயின்னு அவனை பார்த்து கேட்கிறார். இப்போ அந்த மாதிரியானதான ஒருத்தன், அந்த மாதிரியானதான ஞானம் கைவர பெற்றவன், ஏவம் பிரகாரம் அமலம், இப்படிப்பட்டதான ஒரு உத்கிருஷ்டமானது நித்தியம் வியாபகமக்ஷயம் சமஸ்தஹேயரஹிதம் விஷ்ணுவாட்சியம் பரமம் பதம். அப்படி எந்த விதமான தோஷங்களும் தட்டாத சகல விதமான கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய பரமாத்மாவாகிறதான விஷ்ணு, அந்த விஷ்ணுவாட்சியம் பரமம் பதம் தத் பிரம்ம பரமம் யோகி அதோ நாவர்த்ததே புனः. எதிலிருந்து அந்த யோகியானவன் திரும்பியே வரமாட்டானோ அதுதான் பரமாத்மாவினுடையதான காரிய காரணத்திற்கு வேண்டியதான காரிய கரணங்களை எல்லாம் பணத்திற்கு வேண்டியதான ஒரு உத்கிருஷ்டமான பதமாம் சமஸ்தஹேயரஹிதம் விஷ்ணுவாட்சியம் பரமம் பதம் ஏதத் பிரம்ம பரம் யோகி யதோ நாவர்த்ததே புனः. அபுண்ணிய புண்ணியோ பரமः க்ஷீணக்லேஷோதி நிர்மலः. க்ஷீணக்லேஷனாக எல்லா விதமான கஷ்டம் நீங்க பெற்றவனாய், க்ஷீணக்லேஷனாய், எந்த விதமான குணமும் இல்லாமல், ஏவம் பிரகாரமமலம் நித்யம் வியாபகமக்ஷயம் சமஸ்தஹேயரஹிதம் விஷ்ணுவாட்சியம் பரமம் பதமபி. பெருமாளனுடையதான உத்கிருஷ்டமானதான ஸ்தானம் தத் பிரம்ம பரமம் யோகி யதோ நாவர்த்ததே புனः. அதுல தத் பிரம்ம பரமம் யோகி, அதுதான் பரமாத்மா, அதுல இருந்து திரும்பி வரக்கூடியதாக இல்லை மனுஷாளுக்கு. அப்படிப்பட்டதான இந்த பரமாத்மாவினுடையதான பிரகாரம் தத் பிரம்ம பரமம் யோகி. தத் பிரம்ம பரமம் யோகி யதோ நாவர்த்ததே புனः. அதுக்கப்புறமா அது முக்கியமா இல்ல போல இருக்கு, பிராக்கெட்ல தான் இருக்கு. அபுண்ணிய புண்ணியோ பரமः க்ஷீணக்லேஷோதி நிர்மலா ஸ்ரயஸ்ய புண்ணியோ பரமே க்ஷீணக்லேஷேதி நிர்மலே. இப்படி எந்த ஒரு பரமாத்மாவாகிற தன்மை உண்டோ அந்த இடத்துக்கு போனவர்கள் திரும்பி வருவது இல்லைங்கிறத காண்பித்து, அந்த திரும்பி வராததான அந்த சிரேஷ்டமானதான அந்த இடம் அபுண்ணிய புண்ணியோ பரமா. இது வியாக்கியானத்திலையும் கொடுத்துருக்காங்க. சரி, 45 ஒரு செகண்ட், 55 மேல கொடுக்கல வியாக்கியானத்திலையும், அதனால நம்ம வச்சுக்க வேண்டியது இல்லை. தத் பிரம்ம பரயோகி யதோ நாவர்த்ததே புனः द्वे रूपे ब्रह्मणस्तस्य मूर्तं चामूर्तमेव च क्षराक्षरस्वरूपे ते सर्वभूतेष्वस्थिते. அந்த பிரம்மத்திற்கு ரெண்டு ரூபங்கள், பிரம்மணஸ்தஸ்ய மூர்த்தம் ச அமூர்த்தமேவ ச, வடிவம் கொண்டது வடிவம் இல்லாதது, மூர்த்தம் ச மூர்த்தமேவ ச क्षराक्षर स्वरूपे ते सर्वभूते स्वरूपे ते सर्वभूतेष्वस्थिते. அந்த பிரம்மம் பிரம்மணஸ்தஸ்ய மூர்த்தம் சாமூர்த்தமே, அப்படி எல்லாமே இந்த லோகத்துல எம்பெருமானுடைய விபூதியான காரணத்தினால் அது எல்லாமே கூட அக்ஷரம் தத் பரம் பிரம்ம க்ஷரம் சர்வமிதம் ஜகத், அக்ஷரமாக இருக்கக்கூடியது பரம்பிரம்ம, சர்வ ஜகத்திற்கும் கூட நன்மை பயக்கக்கூடியதான இந்த இந்த லக்ஷ்மி ஏகதேச ஸ்திதஸ்யாக்ரேர் ஜோத்ஸ்னா விஸ்தரிணி யதா பரஸ்ய பிரம்மண சக்தி ததேதமகிலம் ஜகத். அக்ஷரம் தத் பரம் பிரம்ம க்ஷரம் சர்வமிதம் ஜகத். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா க்ஷரமான வஸ்துக்கள், அக்ஷரமானதானது அந்த வஸ்து ஏகதேச ஸ்திதஸ்யாக்னேஹே,
ஏகதேச ஸ்திதஸ்யா அக்னேர் ஜோத்ஸ்னா விஸ்தரிணி யதா. ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான அக்னி, ஆனா அக்னி ஒரு இடத்துல இருந்தாலும் கூட அதனுடைய ஜுவாலை எல்லா இடத்துலயும் பரவுகின்றது பாருங்க. அந்த மாதிரி இந்த பரமாத்மா இருக்கிறது ஒரு இடமா இருந்தாலும் அவனுடையதான இந்த திவ்ய தேஜஸ் எல்லா இடங்களுக்கும் வந்து பரவி இருக்கின்றதா. அக்ஷரம் தத் பிரம்ம தத் பரம் பிரம்ம அக்ஷரம் சர்வம் இதம் ஜகத் ஏகதேச ஸ்திதஸ்யாஹ்னேர் ஜோத்ஸ்னா விஸ்தாரிணி யதா. எப்படியானால் ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான அக்னி அதனுடைய ஜுவாலை மாத்திரம் எல்லா இடத்துக்கும் போகிறதோ அந்த மாதிரி பரஸ்ய பிரம்மண சக்தி, பரமாத்மாவினுடையதான சக்தி ததேதம் அகிலம் ஜகத், அப்படிதான் இந்த அத்தனை லோகங்களுமே இருக்கின்றன. தத்ராப்யாசம் நதூரத்வாத் பகுத்வ ஸ்வல்பநாமயாஹ ஜோத்ஸ்னா பேதோஸ்திதச்சோகஹ தத்வன்மைத்ரேய வித்யதே. அதுலேயும் தத்ராப்யாசம் நதூரத்வாத் பகுத்வ ஸ்வல்ப பாவனா, பகுத்துவ சொல்ப பாவனைகளை கொண்டவைகளாய் தத்ராப்யாசன் நதூரத்வாத் பாகுகதா. பகு ஆசன்னதூரத்வாத் பகுத்வ ஸ்வல்பநாமயா. பகுத்துவம் சொல்பங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஆசன்ன தூரத்வாத் கொஞ்சம் தொலைவிலேயே இருக்கப்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. அந்த காரணத்தினால ஆசன்ன தத்ராப்யாசன்ன தூரத்வாத், ஆசன்ன தூரம் அப்படின்னாக்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தூரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் சீக்கிரத்துல வரக்கூடியதுன்னு அர்த்தம். டபுள் மாதிரி. அதாவது ராமோ வீரா வீராஹா அப்படின்னு சொல்லிட்டா வீரன் இல்லைன்னு ஆயிடும். ஆனால் ந வீரை அவன் வீரன் இல்லை என்பதில்லை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் போகிறது. அந்த மாதிரி தத்ராப்யாசன் நதூரத்வாத் பகுத்வ ஸ்வல்பநாமயா, தொலைவில் இருக்கிறதுனால பகுத்துவம் அதிகமானது, ஸ்வல்பனம் அப்படிங்கிறதானவற்றையெல்லாம் ஜோத்ஸ்னா பேதோஸ்திதச்லோகம் தச்சக்தே தத்வன்மைத்ரேய வித்யதே. இப்போ எப்படியானால் அந்த அந்த பிம்பமானது ஏற்பட்டிருக்கிறதோ சூரிய சந்திராதிகளினுடையதான பிம்பம், அதுல எந்த விதமான ஒளியும் கிடையாதோ, எந்த விதமான குறைவும் கிடையாதோ, அந்த மாதிரி பிரம்ம விஷ்ணு சிவா பிரம்மன் பிரதானா பிரம்ம சக்தயா ததச்ச தேவா மைத்ரேய நூதனா நியூனா தக்ஷாதயஸ்ததாஹ பிரம்ம விஷ்ணு சிவாஹ பிரம்மன் பிரதானாஹ சக்ரயுக்தயா பிரம்மன் பிரதானா பிரம்மயுக்தயாஹ பிரம்ம சக்தயாஹ பிரம்ம விஷ்ணு சிவா பிரம்மன் பிரதானா பிரம்ம சக்தயா. பிரம்மத்தினுடைய எத்தனையோ அம்சங்கள், இத்தனோண்டு ஒரு சின்ன எறும்பு போனா கூட பிரம்மாம்சம் தான் நாம பார்க்கிறோம். அதுல இவ்வளவு பெரிய இத பலத்தை கொண்டு பண்றது அப்படிங்கிறது எதனாலன்னு பிரதானா பிரம்ம சக்தியினால. அதுவும் ததச்ச தேவா மைத்ரேய யூனா தக்ஷாதயஸ்ததாஹ ததச்ச தேவாஹ மைத்ரேய நியூனா தக்ஷாதயஸ்ததா. அப்ப பிரம்ம விஷ்ணு சிவாத்மகாலுக்கு கொண்டாட்டமாக தஸ்ய தேவா மைத்ரேய நியூனா தசாதயஸ்ததா. பெருமாளினுடைய ரூபமா பிரம்ம விஷ்ணு சிவாத்மானவா இருக்கா. ஆனா அந்த பிரம்மாவுக்கு தக்ஷ பிரஜாபதிகள், பெருமாளுக்கு மனு பிரபுத்திகள், கால பிரகிருதிகள், காலன்னாக்க யமன், அந்த மாதிரியானவர்கள் எல்லாம் இங்க இதுவா சொல்லியிருக்கிற காரணத்தினால நியூனா நியூனதராச்சைவ
முதல்ல பரமாத்மா, அந்த பரமாத்மாவினுடைய அம்சமா இருக்கக்கூடியதான பிரம்ம விஷ்ணு சிவாத்மகமானதான தன்மைகள், அதெல்லாம் பரபிரம்மத்தினுடைய சக்தங்கள். இன்னும் சொல்ல போனா அந்த பரமாத்மாவினுடையதான ஸ்வரூபத்தை கொண்டிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால எப்பொழுதுமே அந்த பிரம்ம விஷ்ணு சிவா லோகத்தினுடையதான தன்மை அடியன்னு சொல்றது. லோகத்துல பரமாத்மாவினுடைய தன்மையை கொண்டு அந்த தேசத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கான், நதியாக இருக்கான் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அந்த மாதிரி பிரம்ம விஷ்ணு சிவாத்மகமானதான எந்த ஒரு பரமாத்ம தன்மை உண்டோ அந்த பரமாத்ம தன்மை, அந்த பரமாத்ம தன்மையினுடைய வெளிப்பாடான பிரம்ம விஷ்ணு சிவாத்மகமா பெருமாள் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் பூரம் சக்தியில குறைந்துதான். அந்த பரமாத்ம சக்தியில பரமாத்மாவுக்கு என்ன ஒரு சக்தி உண்டோ அதே சக்திய யாரும் கொள்ள முடியாது. ஆனா அதுக்கு நிகரான சக்திகளை கொண்டு இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான பிரம்ம சக்திகள் இந்த மூணு, அதற்கு மேம்பட்டு இருக்கக்கூடியது பிரம்மம் பரமாத்மா. பிரம்மன்னா பரமாத்மா, பரமாத்மா அவனுடைய சக்தி திரயமா இருக்கக்கூடிய பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள். ததச்சதேவா மஹித்ரேய நியூனா தக்ஷாதயஸ்ததாஹ, அவர்களுக்கு கீழே தேவர்கள். நியூனா தக்ஷாதயஸ்ததாஹ, அதை காட்டில் தக்ஷ பிரஜாபதி முதலியவாள்னா இன்னும் கொஞ்சம் கூட கீழே இருக்கக்கூடியவர்கள். ததோ மனுஷ்ய பசவாக மிக பக்ஷி சரீசாக, மனுஷன் அதை காட்டில் கீழே பசுக்கள் மிருக பட்சிகள் இதெல்லாம் அதுக்கு அந்த கிரமத்துக்கு மேலேந்து கீழே இறங்கி வரக்கான கிரமம். ஆவிர்பாவ திரோபாவ ஜன்ம நாச விகல்பவத், இதெல்லாம் தோற்றம், பல வகைப்பட்ட மாற்றம், அழிவுகளை கொண்டிருப்பது. ஆவிர்பாவ திரோபாவ ஜன்ம நாச விகல்பவத், ஜன்ம நாச பிறப்பு இறப்பு முதலியவற்றை மாற்றம் இவைகளை கொண்டிருக்கக்கூடியதான இந்த ஜகத்திற்கு அது நியூனா நியூனதராச்சைவ விருக்ஷ குல்மாதயஸ்ததா ததே ததக்ஷரம் நித்யம் ஜகன் முனிவராலயம் முனிவராகிலம். ததேதது அக்ஷரம் நித்தியம் ஜகத். அதனால இந்த ஜகத்தானது நித்தியம். முனிவராங்கிறது சம்போதனம். ஆவிர்பாவ திரோபாவ, அதுல தோற்றம் மறைதல்ங்கிறதெல்லாம் இருக்கே. கொஞ்ச நாள் இங்க இருந்தார், கொஞ்ச நாள் அவர் மறைஞ்சு போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் வந்து நிறைய முக்தாத்மாக்களிடத்துல, அல்லது இங்க இருந்து போயிருக்கக்கூடிய முக்தர்களிடத்துல. அதனால அவள்கிட்ட காண்பிக்கிறார். மூர்த்தம் சர்வசக்தி மயோ விஷ்ணு ஸ்வரூபம் பிரம்மணோ பரம் மிருதம் என்மே மூர்த்தம் யத்யோகி பூர்வம் யோகாரம்பேஷு சிந்தியதே. அந்த கிரமத்தை சொல்லிட்டு வரார். சாலம்பனோ மகாயோகா சபீஜோ யத்ர சம்ஸ்சிதாஹ, அந்த சாலம்பன யோகத்தை பற்றி கொண்டு ஒரு பீஜத்தோட கூடியவராய் நீ எங்கே இருக்கின்றாயோ ததேதது அக்ஷரம் நித்தியம் ஜகன் முனிவராலயம் ஆவிர்பாவ திரோதா திரோபாஹ ஜன்ம நாசா விகல்பகம் கல்பவத். சர்வசக்திமயோ விஷ்ணு ஸ்வரூபம் பிரம்மணோ பரம், அந்த பிரம்மாவினுடையதான இன்னொரு ரூபம்தான் சர்வசக்திமயானதான எம்பெருமான். மூர்த்தம் பிரம்ம மகாபாக சர்வ பிராமமயோ ஹரிஹி சர்வ பிரம்மமயோ ஹரிஹி. இது எல்லாமே யத்ர சர்வமிதம் புரோதம் ஓதம் சைவாகிலம் ஜகத். இத்தனையும் இந்த ஜகத்தும் ஒன்றோட ஒன்று அந்த வஸ்திரத்தை வைக்கிற மாதிரி ஓத்த புரோதங்களா இருக்கும். அதனால என்ன, ரெண்டு சேர்ந்துதான் வஸ்திரத்தை உருவாக்குற மாதிரி, இப்படி ஒரு நூறு இப்படி ஒரு நூறு ரெண்டு சேர்ந்தெல்லாம் வஸ்திரம் உருவாக்குற மாதிரி இங்க பரஸ்பரம் பரஸ்பரம் பரசர்வ சக்தினாம் பிரம்மண சமனந்தரம். இப்படி அந்த பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு கீழே மூர்த்தம் பிரம்ம ஜனாஹா மூர்த்தம் பிரம்ம மகாபாக சர்வ பிரம்மமயோ ஹரிஹி. இதெல்லாம் பரமாத்மாவினுடையதான வடிவத்தை எடுத்து வந்திருக்கக்கூடியவைகள்.
यत्र सर्वमिदं प्रोतं वोतं चैवाखिलं जगत् ततो जातं जगत्यस्मिन् स जगच्चाखिलं मुने. எந்த எம்பெருமானிடத்திலே இத்தனை வஸ்துக்களுமே கூட ஓத்த புரோதங்கள் போலே குடுக்காகவும் நடுக்காகவும் பாவு போவது போலே இருக்கின்றதோ எந்த எம்பெருமானிடத்திலே ததோ ஜாதம் ஜகத்யஸ்மின் ச ஜகச்சாகிலம் முனே. அந்த எல்லா லோக ததோ ஜாதம் ஜெகத்யஸ்மின் இந்த பரமாத்மாவிடம் இருந்தான் எல்லாம் வந்திருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ. ஜகத்யஸ்மின் ச ஜகச்சாகிலம் முனே. அந்த பரமாத்மாவே காரண வஸ்து ரூபமாகவும் காரிய வஸ்து ரூபமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு காண்பிக்கிறார். எத்திர சர்வம் இதம் புரோதம் ஓதம் சைவாகிலம் ஜகத் ததோ ஜாதம் ஜகத்யஸ்மின் ச ஜகச்சாகிலம் முனே. அப்படி அந்த ஜெகத் ரூபமா இருந்துட்டு ஜெகத்தும் இவன் ரூபமாகவே இருக்கின்றது. அந்த யோகியினுடையதான யார் சாத்தியனா ஏதோ கைவர பெற்றாங்க. க்ஷரோ விஷ்ணு திவத்யகிலீஸ்வராः புருஷவ்யாகிருதமயம் பூஷணாஸ்திரஸ்வரூபவத். புருஷவ்யாகிருதமயம் புருஷனிடமிருந்து வித்தியாசம் பெற்றதாய் பூஷணாஸ்திர ஸ்வரூபவத் பலவகைப்பட்டதான பூஷணங்கள் அஸ்திரங்கள் ஆகியவற்றையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடியதாய் க்ஷராட்சரமயோ விஷ்ணு விவர்ச்சகிலமீஸ்வராः எல்லா அக்ஷரமாகவும் அழியக்கூடியதாகவும் அழியாததுமான அத்தனையையும் பெருமாள் ஏற்பாடு பண்றான். புருஷாவியாகிருத்தமயம் பூஷணாஸ்திரம் அரூபவத் தனியா சத்தாவை பெற்றிராதாய் யாதொரு இந்த அகிலத்தை ஈஸ்வரை சந்திக்கக்கூடியதான அல்லது அவைகளை தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கின்றதோ அதெல்லாம் பூஷணாஸ்திரம் பூஷணாஸ்திர ஸ்வரூபவத். அப்போ பிரம்மம் அதுக்கு கீழ்பட்டிருக்கக்கூடியதான தன்மைகள் அதற்கு கீழ்பட்டிருக்கக்கூடியதான வஸ்துக்கள்ங்கிறதாக காண்பித்து பரமாத்மா ஆத்மா அதாவது ஜீவாத்மா அதுக்கப்புறமா இந்த திரிவேதிகள் லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் அதற்கும் கீழ்பட்டவைகள்ங்கிறதாக 4 தன்மைகளை சொன்னார். இது எல்லாமே எம்பெருமானிடத்திலேயே சேர்ந்திருக்கின்றன. எம்பெருமானே தான் லோகம் க்ஷராட்சரமாய் இந்த லோகமானது அமைந்திருக்கின்றது. அதாவது க்ஷராட்சரமயமானதான பரமாத்மாவினுடைய தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. அவனிடத்திலேயே இது எல்லாம் சேர்ந்திருக்கின்றது. அவனே அதுவும் இருக்கின்றான்ங்கிறதாக சொல்லி இந்த பிரம்மத்தினுடையதான சதுஷ்பிரகாரத்தன்மை அவனிடத்திலேயே எல்லாம் இருக்கு. அவனேதான் எல்லாம். அதுவே பிரம்ம விஷ்ணு ரூபங்களாக இருக்கிறது. க்ஷர அக்ஷரமயமாகவும் அதாவது அக்ஷரமயமா இருக்கக்கூடியது ஆத்மா. அக்ஷரங்கிறது மற்றதெல்லாம் பிரத்யேகாதி வஸ்துக்கள் இது எல்லாருமாக இருக்கின்றது. அதுதான் புருஷ வியாக்கிருத்தமயம். அக்ஷரங்கிறது புருஷன் மற்றதெல்லாம் வியாக்கிருத்தம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியது. பரமாத்மா ஜீவாத்மா இந்த பிரகிருதி அப்படிங்கிறதா அவைகளை அடையக்கூடியதான பிரகாரம் இந்த 4 ரூபத்தை கொண்டிருக்கக்கூடியதான தன்மை இது எல்லாவற்றையும் சொல்லி இதுதான் பெருமாளினுடையதான தன்மைதான் எங்கும் இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய விபூதி. அதுதான் விபூதி. விபூதி யோகம்னு கீதையிலும் சொல்றோம். அப்படிதான் எல்லாமே அவன் தான்ங்கிறதாக காண்பித்திருக்கக்கூடியது இந்த விபூதி யோகம். இந்த கீதையினுடைய விபூதி யோகம் இந்த இடத்துல பெருமாள் தான் எல்லாங்கிறதாக காண்பித்து உடனே புருஷா வியாக்கிருதமயம் பூஷணாஸ்திரஸ்வரூபவத் அந்த பரமாத்மா புருஷனாகவும் இருக்கிறான், அதே மாதிரி வியாக்கிருத ரூபமாகவும் இருக்கான்னு சொன்ன உடனே பூஷணாஸ்திரஸ்வரூபவத் அதுகளை தன்னுடைய பூஷணமாகவும் அஸ்திரங்களாகவும் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அப்ப லோகத்துல எந்த தத்துவங்கள் எல்லாம் வியாக்கிருத தத்துவங்களாக இருக்கின்றனவோ அதுவும் அவ்யாக்கிருத தத்துவமானதான புருஷனும்
இந்த எம்பெருமானுக்கு பூஷணாஸ்திரங்களாக இருக்கிறான்ங்கிறத சொல்லி முடிச்ச உடனே அது என்ன எத்தனை தத்துவங்கள் இருக்கு, இத்தனை தத்துவங்கள் இருக்கோ இல்லையோ, 24 தத்துவங்கள் ஜடமாக இருக்கக்கூடியதும் 25வது புருஷ தத்துவமும் 26வதான பரமாத்மாவுக்குத்தான் அப்படின்னாக்கா அவைகள் எல்லாம் என்ன ரூபத்துல இருக்கு அப்படின்னு, இப்போ பிரகிருதி அப்படிங்கிறது என்ன ரூபத்துல இருக்கு, பெருமாளுக்கு ஆபரணமாக பூஷணமாகவோ ஆபரணமாகவோ இருக்குங்கிறத கேட்கிறார் மைத்ரேயர். பூஷணாஸ்திர ஸ்வரூபஸ்தம் யதே தத் அகிலம் ஜகத் விபக்தி பகவான் விஷ்ணு தன்னமாச்சாத்தும் அர்ஹசி. அப்படி இந்த பூஷணாஸ்திர ஸ்வரூபத்தை சாதிக்கணும். எந்த எந்த வஸ்து பெருமாளுக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னு இதுக்கு அத்திர பூஷணாத்தியாயம்னு பெயர். இதுதான் பெரியவாள் எல்லாரும் பாசுரங்கள் எல்லாமும் வேற வேற இடங்கள்ல தனித்தனியா காண்பிச்சிருக்க பொழுது பூப்பாதோ வியசியனாபிர் அப்படின்னு சொல்றது எல்லாமே கூட இவைகளினுடைய ஒரு விதமான விகாரம் தான். இது அஸ்திரபூஷணாத்தியாயம்ங்கிறது ரொம்பவும் பிரசித்தமானது. அவைகளை நாம வரக்கூடிய வாரத்திலே சேவிக்கலாம். இன்றைக்கு அந்த பெருமாளேதான் எல்லாமாகவும் இருக்கான்ங்கிறதனுடையதான மேல எடுத்துட்டு போனார் அவனுடைய விபூதிய. பரவாரத்துல அஸ்திரபூஷணாத்தியாயத்தை சேவிக்கலாம். இதோட இப்ப நிறுத்திக் கொள்ளலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.